R Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் அரசு காட்டி வரும் முனைப்புக்கு மேலும் ஒரு மைல்கல்லாக கொரியாவை சேர்ந்த முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான ஹியோசங் டிஎன்எஸ் தமிழகத்தில் ஏடிஎம் உற்பத்தி ஆலை அமைப்பது குறித்த இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பெருகி வரும் இந்த நிலையில் ஏடிஎம் இயந்திரங்களுக்கான தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த சூழலில் உலகத்தரம் வாய்ந்த இந்த உற்பத்தி ஆலை தமிழகத்தில் அமைவது மாநிலத்தின் தொழில்நுட்ப கட்டமைப்பிற்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான முதல்கட்ட நகர்வுகளும் ஆலோசனைகளும் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டுவிட்டன. அதன் ஒரு பகுதியாக கடந்த ஜனவரி மாதம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்தில் 34.4 கோடி ரூபாய் ஆரம்ப முதலீட்டுடன் ஹியோசங் டிஎன்எஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் இந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது. முந்தைய ஆட்சியில் இதற்கான ஆரம்பகட்ட புள்ளிகள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த முதலீட்டை முழுமையாக தமிழகத்திற்குள் கொண்டு வரும் மாபெரும் பொறுப்பு தற்போதைய தாவேக அரசின் கைகளில்தான் இருந்தது. முந்தைய ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த ஆரம்பகட்ட பணியை தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு கச்சிதமாக அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளது. தாவேக அரசின் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இந்த திட்டத்தை விரைந்து இறுதி செய்யும் நோக்கில் நேரடியாக தென்கொரியாவுக்கே சென்று அந்த நிறுவனத்தின் உலகளாவிய நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். ஆலை அமைப்பதற்கான நிலம், மின்சாரம் மற்றும் இதர கட்டமைப்பு வசதிகளை செய்து தருவதில் தாவேக அரசு முழுமையான ஒத்துழைப்பை அளிப்பதாக உறுதியளித்தார். இந்த ஆலை அமைக்கப்படும் பட்சத்தில் பல நூறு பேருக்கு நேரடி வேலை வாய்ப்புகளும், சார்பு தொழில்கள் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் கிடைக்கும். முந்தைய ஆட்சியில் தொடங்கப்பட்டு தற்போதைய தாவேக ஆட்சியில் மிக வேகமாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இறுதி வடிவத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ள இந்த ஹியோசங் நிறுவனத்தின் ஏடிஎம் ஆலை திட்டம் தமிழகத்தை உலகின் தொழில்நுட்ப தலைநகரமாக மாற்றும் தாவேக அரசின் தொலைநோக்கு பார்வைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது.